ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோஸ் பார்க்க போகிறீங்கன்னா, என்னோட நைட் டைம் ரொட்டீன் தாங்க பார்க்க போகிறீங்க. ஆனால் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நைட்டு நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி கிச்சனை வந்து எல்லாமே நல்லா நீட்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு தூங்க போயிட்டோம் அப்படின்னா, காலையில் எழுந்திரிச்சு வரும்போது நமக்கு வேலை வந்து ரொம்ப கம்மி, நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து ஃபீல் ஆகும். கிச்சனை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ நைட்டு சாப்பாடுக்கு பார்த்தீங்கன்னா, பாப்பாவுக்கும் தம்பிக்கும் மட்டும் பூரிக்கு வந்து மாவு வந்து பிசைஞ்சு வைக்க போகிறேன். ஏன்னா எங்களுக்கு வந்து ஆஃப்டர்நூன் ஆக்கின சாதமும் சிக்கன் குழம்பும் இருக்குது. ஸோ அவங்களுக்கு மட்டும் பூரி பண்ணி சிக்கன் குழம்பு கொடுத்து ஊட்டி விட்டுடலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு கொஞ்சமாக மாவு போட்டு நான் வந்து பிசைஞ்சுக்க போகிறேன். கீழே பார்த்தீங்கன்னா கிச்சனில் பாப்பாவும் தம்பியும் என் கூட தான் உட்காந்துருக்காங்க, உட்காந்து விளாண்டுட்ருக்காங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து காற்று பயங்கரமாக அடிக்குது, வாடை காற்று அடிக்குது. அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இப்போ சளி பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வெளில விடாமல் என் கூடயே வச்சிட்ருக்கேன். எப்போவுமே பார்த்தீங்கன்னா சப்பாத்திக்கோ பூரிக்கோ மாவு பிசைஞ்சால் பாப்பாவும் தம்பியும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விளையாடுறதுக்காக மாவு கேட்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் இப்போவும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்குட்டி கொஞ்சம் விளையாடுறதுக்கு மாவு கேட்டான். இப்போ பார்த்தீங்கன்னா பூரிக்கு வந்து நல்லாவே வந்து மாவு வந்து பிசைஞ்சாச்சு. நம்ம ஆல்ரெடி பிசைஞ்சு வச்சுட்டோம்னா கொஞ்சம் சாஃப்டாகிடும். பூரியும் பார்த்தீங்கன்னா நல்லா பூரி சாஃப்டாக வந்து வரும். இப்போ பார்த்தீங்கன்னா பாத்திரம் வந்து விளைக்கலான்னு பார்க்குறேன். ஏன்னா சிங்கில் வந்து நிறைய பாத்திரம் இருக்குது. இந்த கூடையில் இருக்கிற பாத்திரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு அப்புறமா விளக்குனது. ஸோ அது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு எடுத்து நம்ம வச்சிடலாம். அப்போ தான் வந்து இப்போ விளக்குற பாத்திரத்தை வந்து இந்த கூடையில் வந்து போட்டு வைக்க முடியும். இந்த பாத்திரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா மதியம் லஞ்சுக்கு அப்புறம் விழுந்த பாத்திரம் தான். ஆனால் எவ்வளோ பாத்திரம் விழுந்திருக்கு பாருங்கள். ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து 3 டைம்ஸ் வந்து பாத்திரம் வந்து கழுவுவேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காலையில் பார்த்தீங்கன்னா சாப்பாடெலாம் முடிச்சதுக்கப்புறமா கழுவுவேன். அப்புறம் மத்தியானம் பார்த்தீங்கன்னா சமையலை பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் கழுவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்டு போட்ட பாத்திரம், டீ பாத்திரம், அப்புறம் பாப்பா ஸ்கூல் போயிட்டு வந்த டிஃபன் பாக்ஸ் எல்லாமே கிடக்கும். அப்புறம் என் ஹஸ்பண்ட் கொண்டு போய் டிஃபன் பாக்ஸ் எல்லாமே இதில் வந்து விழுந்துடும். அப்புறம் நைட்டு சமைக்கும் போது யூஸ் பண்ணுற பாத்திரம் எல்லாமே மொத்தமாக விழுந்துடும். அதனால் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் ஈவினிங்கில் வந்து விளக்க மாட்டேன். டைரெக்டாக பார்த்தீங்கன்னா நைட் டைம் தான் விளக்குவேன். நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் விளக்கி வச்சுட்டு கழுவி வச்சிட்டோம் அப்படின்னா பாத்திரமாக இருக்காது. காலையில் எந்திரிச்சு பார்க்கும்போது சிங்கே பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்கும். எப்போவுமே பாருங்களேன், காலையில் எந்திரிச்சு வரும்போது நமக்கு கிச்சன் வந்து க்ளீனாக இருந்தது அப்படின்னா அன்றைக்கி ஒரு நல்ல ஒரு குட் வைப்ரேஷன் இருக்கும். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா லேடிஸ் வந்து ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அப்படி பாத்திரம் எல்லாத்தையும் அப்படி போட்டுட்டு நீங்கள் மறுநாள் தூங்கி எழுந்துச்சி வரும்போது அதை பார்த்தோன்னே நமக்கு வந்து சோம்பேறித்தனம் ஆயிடும். காலைல எந்திரிச்ச உடனே சோம்பேறித்தனம் ஆகிட்டு அப்படின்னா அந்த நாள் ஃபுல்லாக அப்படி தான் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சமாக கஷ்டப்பட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி பாத்திரத்தில் ஒன்று கூட இல்லாமல் விளக்கி வச்சுட்டு தூங்கி எழுந்திரிச்சிங்கன்னா காலையில் எந்திரிச்சு நம்ம டேரெக்டாக வரப்போகிற ஏரியாவே பார்த்தீங்கன்னா கிச்சன் ஏரியா தான். ஸோ அங்கே எப்படி இருக்கிறத பார்த்தா அந்த நாள் ஃபுல்லாக நமக்கு அமையும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி கிச்சனை வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் வாரத்தில் 7 நாளுமே பார்த்தீங்கன்னா நைட் டைம் வந்து கிச்சனை க்ளீன் பண்ணிட்டு தான் தூங்குவீங்களா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா 7 நாளுமே நம்ம ஹெல்த் வந்து மைண்டும் நமக்கு வந்து ஒத்துழைக்காது. என்னைக்காவது எனக்கு உடம்பு சரியில்லை, முடியல, மைண்ட் சரியில்லைன்னா நானுமே பார்த்தீங்கன்னா பாத்திரத்தை அப்படியே போட்டுட்டு தான் தூங்குவேன். ஸோ நம்ம 1 நாள் 2 நாள் போகிறது வந்து தவறில்லை. ஆனால் தினமும் பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே போட்டு வச்சுட்டு காலையில் எந்திரிக்கும் போது குழந்தைங்களையும் ஸ்கூலுக்கு கிளப்பி விடணும். அப்புறம் அந்த பாத்திரம்லாம் ரொம்ப சேர்ந்துடும். அது விளக்குறதுக்கே ஒரு நாள் ஃபுல்லாக ஆன மாதிரி இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா பாத்திரத்தை அப்பப்போ கழுவி வச்சுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். பாத்திரம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் கழுவி நீட்டாக வந்து எடுத்து வச்சுட்டேன். இப்போ பாப்பாவும் தம்பியும் பாருங்கள், ஆளுக்கு ஒரு பாக்ஸ் வந்து எடுத்து போட்டு அது மேலே உட்காந்து எப்படி வந்து ரொம்ப சீரியஸாக வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்கன்னு. பாத்திரத்தை கழுவி முடித்த கையோடு பார்த்தீங்கன்னா நம்ம சிங்கில் இருக்கிற அந்த குப்பையெல்லாம் எடுத்து ஃபஸ்ட்டு ஒரு வேஸ்ட்டு பேப்பர்லேயே எதாவது போட்டு வச்சுருங்க. போட்டு வச்சுட்டு அதில் வந்து கொஞ்சம் பிசுன்னு இருக்கும் இல்லையா, அதை வந்து லைட்டாக வந்து தேய்ச்சி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து பூரி போட்டுடலாம். பூரி போட்டு அவங்களுக்கு சாப்பிட கொடுத்துட்டோம் அப்படின்னா அப்புறம் வந்து நம்ம அந்த கவுண்டர் டாப்பையும் கேஸ் ஸ்டவையும் வந்து நல்லா க்ளீன் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பூரி போட்டுட்டு அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு மிச்சமான வேலையை வந்து பார்க்கலாம். பூரிக்கு வந்து கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஹீட் பண்ண வச்சுக்கிறேன். மொத்தமே பார்த்திங்கன்னா 2 பூரி தான். ஆளுக்கு ஒவ்வொரு பூரி தான் வந்து இப்போ போட போகிறேன். ஏன்னா அவங்க அதுக்கு மேலே வந்து சாப்பிட மாட்டாங்க. ஸோ 2 பூரிக்காக நான் இப்போ வந்து மாவு பிசைஞ்சு பூரி சுட்டுட்ருக்கேன். ஏன்னா
பண்ணி தான் ஆகணும். ஏன்னா குழந்தைங்களுக்கு என்ன விருப்பப்படுறாங்களோ அதை கொடுத்தா தான் கொஞ்சமாவது வந்து சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் எல்லாமே அவங்களுக்காக தான் நம்ம வந்து சோம்பேறித்தனம் படாமல் அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து நம்ம பண்ணி கொடுக்க வேண்டியது நம்மளோட கடமை. அப்போ தான் அவங்க ஹெல்த் வைஸுமே கொஞ்சம் நல்லா இருப்பாங்க. அவங்க கேட்குற எல்லாத்தையும் நம்ம பண்ணி கொடுக்கக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் டேஸ்டியாகவும் பண்ணி கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். பூரிக்கு பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் வச்ச சிக்கன் குழம்பு வந்து இருக்குது. அதுதான் இன்றைக்கி வந்து அவங்களுக்கு தொட்டுக்க வந்து கொடுக்க போகிறேன். பாப்பா பார்த்திங்கன்னா குழம்பு ஐட்டம்ஸே வந்து அதிகமாக சாப்பிட மாட்டாள். ஸோ அதனால் அவள் வந்து வெறும் பூரி தான் சாப்பிடுவாள். உனக்கு மட்டும் ரொம்ப லைட்டாக வந்து குழம்பு ஊற்றி லைட்டாக வந்து தொட்டு கொடுப்பேன். ஸோ அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் குழம்பு தான் லைட்டாக வந்து தொட்டு கொடுக்க போகிறேன். பூரிக்குன்னு எந்த விதமான ஸ்பெஷலாக குழம்பு எதுவும் வந்து வைக்கலை. பாருங்கள், ஆஃப்டர்நூன் வச்ச குழம்பு வந்து கொஞ்சம் இருக்குது. அதை லைட்டாக வந்து உகன் குட்டிக்கு வந்து வச்சுக்கிறேன். இப்போ போயிட்டு நான் அவனுக்கு ஊட்டிட்டு வந்துட்டு நம்ம மீதமான வேலையை வந்து பார்க்கலாம். இப்போது கேஸ் ஸ்டவ் வைக்கக்கூடிய எல்லா வேலையும் வந்து முடிஞ்சிருச்சு. பால் மட்டும் தான் காய்ச்சணும். அதுவுமே பார்த்திங்கன்னா தூங்க போகிறதுக்கு முன்னாடி தான் காய்ச்சுவேன். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஸ்டவ்வை வந்து இப்போ வந்து க்ளீன் பண்ணிடலாம். ஸ்டவ்வில் வந்து பெருசாக ஒன்றும் எந்த பிசுப்போ அழுக்கோ கிடையாது. ஏன்னா 2 days முன்னாடி தான் நல்லா டீப் க்ளீன் வந்து பண்ணேன். அப்படிங்கிறப்போ அதில் எந்த வித அழுக்கும் இல்லை. ஜஸ்ட் ஒரு ஈர துணியை வச்சு தொடச்சிட்டோம் அப்படின்னா அங்கங்கே ஏதாவது சாப்பாடு ஏதாவது கொட்டியிருந்தது அப்படின்னா அது வந்து போயிடும். இப்போ பார்த்திங்கன்னா அதோட ஸ்டாண்டெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஊற வச்சுக்கலாம். அந்த ஸ்டாண்டை மட்டும் நீங்கள் டெய்லி வந்து விளக்கிட்டிங்கன்னா அந்த ஸ்டாண்டில் வந்து அழுக்கு வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து படியாது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஊற வச்சுக்கலாம். ஏன்னா சாப்பாடு வந்து கொதித்து கொட்டியிருக்கும் எனக்கு வந்து. ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு ஊற வச்சுக்கிறேன். ஊற வச்சுட்டு கேஸ் ஸ்டவ் வந்து ஒரு ஈர துணி வச்சு தொடச்சிக்கப்புறம் பெருசாக ஒன்றும் பண்ணல. அதில் நீங்கள் வந்து தண்ணியில் கொஞ்சம் விம் லிக்விடை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் துணியை வச்சு முக்கி ஒரு தடவை தொடச்சிட்டு அப்புறம் ஃபைனலாக நார்மல் வாட்டரை வந்து முக்கி அதுக்கு மேலே தொடச்சிட்டிங்கன்னா ஸ்டவ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா பளபளன்னு நல்லா க்ளீன் ஆகிடும். பாருங்கள், எந்த பிசுபிசுப்பு எல்லாமே பார்க்கறதுக்கே அழகாக இருக்குது. இப்போ ஃபைனலில் பார்த்தீங்கன்னா ஈரமே இல்லாத நல்ல ஒரு துணி எடுத்துகிட்டு மேலே வந்து தொடச்சிருங்க. நம்ம அந்த ஈரத்தோடு அப்படியே விட்டுட்டோன்னா அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி தண்ணி வந்து தெரலையாக இருக்கிற மாதிரி இருக்கும் கேஸ் ஸ்டவ் காலில் பார்க்கும்போது. ஸோ நல்லா தண்ணியை வச்சு தொடச்சதுக்கப்புறமா அப்புறம் தண்ணியே இல்லாத ஒரு துணியை வச்சு நல்லா அந்த மாதிரி தொடச்சிட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லா வந்து நீட்டாக இருக்கும். அதை ஈர துணியை வச்சு பார்த்திங்கன்னா அந்த கவுண்டர் டாப்பையும் லைட்டாக வந்து க்ளீன் பண்ணிக்கிறேன். ஏன்னா பெருசாக வந்து அதில் வந்து எவ்வளோ அழுக்கும் கிடையாது. ஆனால் இப்போ வந்து சப்பாத்தி பவுடர் இல்லையா, அந்த மாவுலாம் வந்து கொஞ்சம் லைட்டாக கொட்டியிருக்கு. ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து தொடச்சி எடுத்துக்கிறேன். ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா நல்லா ஊறிடுச்சு. எனக்கு காலையில் சாப்பாடு போனதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா கொட்டி இருந்தது. அதெல்லாம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ வந்து சோப்பு மட்டும் போட்டு நம்ம வந்து விளக்கிக்கலாம். நீங்கள் வந்து ஸ்டாண்ட் அன்னன்னைக்கு விளக்கலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து அழுக்கு படிஞ்சு அந்த ஸ்டாண்டோட கலரே வந்து மாறிடும். எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இந்த ஸ்டாண்டு பாருங்கள், நான் வந்து டெலிவரிக்காக அம்மா வீட்டுக்கு போயிட்டேன். வரது கிட்டத்தட்ட ஒரு 1 year ஆயிடுச்சு. ஸோ என்னோடய ஹஸ்பண்ட் தான் சமைச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களால பெருசாக வந்து அவங்கள க்ளீன் பண்ண முடியலன்றனால அப்படியே விட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து அழுக்கு படைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ தான் பண்ணாலும் ஸ்டாண்ட் வந்து ஒரிஜினல் கலருக்கு வந்து மாற்ற முடியல. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அன்னைக்கு லைட்டாக வந்து ஜஸ்ட்டு தொடக்கையாவது செஞ்சுக்கோங்க. அந்த கொட்டியிருந்தது அப்படின்னா அன்னைக்கு அதை எடுத்து க்ளீன் பண்ணிடுங்க. அப்படியே விட்டோம் அப்படின்னா அப்படியே அழுக்கு படைஞ்சு இந்த மாதிரி வந்து மாறிடும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா ஸ்டாண்டையும் ஜஸ்ட்டு நம்ம நார்மலாக விளக்கக்கூடிய சோப்பை மட்டும் வச்சு போட்டு நான் வந்து விளக்கியிருக்கேன். இப்போ க்ளீன் பண்ணிடலாம். இந்த ஸ்டாண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஈரத்தோடு வந்து கேஸ் ஸ்டவ் வச்சிடாதீங்க. நல்லா வந்து காயட்டும். நீங்கள் காலையில் தான் சமைக்க போகிறீங்க. நைட்டு ஃபுல்லாக நல்லா காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கப்புறமா எடுத்து மாட்டிட்டு சமைக்க ஆரம்பிங்க. அப்படியே கையோடு பார்த்தீங்கன்னா நம்ம பூரி போட்ட அந்த கட்டையும் பார்த்தீங்கன்னா நல்லா சோப் போட்டு நல்லா விளக்கி வச்சிடலாம். நான் வந்து பூரி எப்போவுமே பார்த்தீங்கன்னா இந்த காய்கறி வெட்டுற அந்த போர்டில் தான் வந்து பூரிக்கோ சப்பாத்திக்கோ தேய்ப்பேன். ஸோ அதையுமே நல்லா க்ளீன் பண்ணிடலாம். நீங்கள் வந்து காய்கறி கட் பண்ணாலுமே பார்த்தீங்கன்னா நைட்டு தூங்கும் போது அந்த போர்டை வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நல்லா தண்ணியே இல்லாமல் ஈரப்பதம்லாம் இல்லாமல் நல்லா வந்து காஞ்சிடும். இந்த சாப்பிங் போட பார்த்தீங்கன்னா காலையில் வாஷ் பண்ணிங்கன்னா அப்போ வந்து வெயில் வந்து வச்சுருங்க. மேக்ஸிமம் வாரத்தில் ஒரு தடவையாவது வந்து வெயில் வந்து வச்சுட்டோம் அப்படின்னா அந்த பூஞ்சைகள்லாம் வந்து படியாது. நம்ம வந்து வீட்டுக்குள்ளே காய வச்சோன்னா அந்த ஈரப்பதம் வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் என்றைக்காவது ஒரு நாள் வெயிலில் வச்சு காய வச்சு எடுத்துக்கோங்க.
இப்போ வந்து சிங்க்கை க்ளீன் பண்ணுற வேலை மட்டும் தான் நமக்கு இருக்குது. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஃபேஸ் பேக்கு தான் காட்ட போகிறேன். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து ஜாதிக்காய் வந்து நல்ல தண்ணியில் வந்து ஊற வச்சுருந்தேன். நான் வந்து காலையிலே பார்த்திங்கன்னா ஃபேஸ் பேக் போடணுன்ற முடிவு எடுத்துட்டேன். ஸோ அதனால் காலையிலே கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சுட்டேன். ஊறிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் நல்லா வந்து நம்ம வந்து இப்படி தேய்க்கும் போது நல்லா வந்து அந்த மாவு வந்து வரும். ஸோ அதனால தான் இந்த ஜாதிக்காய் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான டிப்ஸுங்க. நம்மளோட ஃபேஸுக்கு நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கும் நம்மளோட ஃபேஸில் பார்த்திங்கன்னா அந்த கரும்புள்ளி அந்த மங்கு இதெல்லாம் இருந்ததுன்னா ஜாதிக்காய் வந்து சூப்பராக வந்து ஹெல்ப் பண்ணி அதை வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்கும். நான் வந்து ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த பேக் போட்டாலுமே நைட் டைம் வந்து போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இப்போ காலையில் போட்டுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணுவீங்க, சோப் போடுவீங்க, குளிப்பீங்க. அப்படிங்கிறப்போ அதோட உண்மையான ரிசல்ட் வந்து நமக்கு தெரியாது. ஸோ நீங்கள் நைட் இந்த மாதிரி தூங்க போகிறதுக்கு முன்னாடி போட்டுட்டு ஒரு 1/2 ஹவருக்கு அப்புறம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபேஸில் தண்ணியோ ஏதாவது மாய்ஸ்சரைசர் இந்த மாதிரி எதுவுமே அப்ளை பண்ணாமல் தூங்கி எழுந்திரிச்சு நீங்கள் காலையில் பாருங்கள், நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஸோ நான் எப்போவுமே ஃபாலோ பண்ணுவேன். என்னோடய சேனலில் பார்த்தீங்கன்னா அப்பப்போ உங்களுக்கு இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ஃபேஸ் பேக்கில் பற்றி நான் டீட்டெயில் வந்து கொடுத்துட்டே இருப்பேன். நீங்கள் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நல்லா இந்த மாதிரி ஒரு கல்லை எடுத்து இப்படி உரசினீங்க அப்படின்னா அந்த மாவு வந்து நல்லா வெளில வரும். இந்த வந்து அப்ளை பண்ணி முடிச்சு கருவலை உங்களுக்கு ஏதாவது வேலை இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல வந்து நல்லா உரசி கொஞ்சம் நிறையாவே போடுங்க. உங்களுக்கு வந்து கண்டினியூஸாக நீங்கள் ஒரு 1 மந்த் ஃபாலோ பண்ணிங்கன்னா அந்த கருவலையும் கரும்புள்ளி போகிறத நீங்கள் கண் கூட வந்து பார்க்கலாம். சரி, ஓகே, இது வந்து நல்லா வந்து காயட்டும். அதுக்கு முன்னாடி நம்ம வேலையை வந்து முடிச்சுட்டு வந்துடலாம். இப்போ வந்து கையோடு பார்த்தீங்கன்னா சிங்க்கே வந்து க்ளீன் பண்ணிடலாம். ஏன்னா சிங்க்கில் வந்து வேலை வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ வந்து நீங்கள் இந்த மாதிரி ப்ரஷ் பார்த்தீங்கன்னா கடையில் அப்புறம் ஆன்லைன்லலாம் கிடைக்குது. இந்த ப்ரஷ்ஷை வாங்கிட்டு நல்லா நம்ம வந்து தேய்ச்சோம் அப்படின்னா அதில் ஒட்டியிருக்கக்கூடிய அழுக்கு பிசுபிசுப்பெல்லாம் ஈஸியாக வந்து வந்துடும். ஃபஸ்ட்டு வந்து நல்லா எம்டி ப்ரஷ்ஷை வச்சு நல்லா வந்து தேய்ச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சிங்க்குக்கு ஏதாவது வந்து லிக்விடோ சோப்போ போட்டு நீங்கள் வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். சிங்க் வந்து இந்த மாதிரி க்ளீனாக இருந்தது அப்படின்னா நைட்டுக்குள்ளே நல்லா ஊறிடும். காலையில் பார்க்குறதுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நம்ம அப்படியே வந்து இதில் விளக்காம பாத்திரம் எல்லாம் போட்டு வச்சுட்டு போனால் அந்த ஈரப்பதம் இருந்துகிட்டே தான் இருக்கும். அப்படிங்கிறப்போ கிச்சனில் வந்து ஸ்மெல் வர ஆரம்பிக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆகும். சப்போஸ் உங்களால் நைட் வந்து பாத்திரம் விளக்க முடியல அப்படின்னாலுமே பாத்திரத்தை சிங்க்கில் போடாமல் அப்படியே வந்து கவுண்டர் டாப்பில் வந்து வச்சுருங்க. ஏன்னா காலையில் எடுத்து கூட நீங்கள் வந்து விளக்கிக்கலாம். நம்ம இந்த மாதிரி சிங்க்கில் வந்து பாத்திரத்தை சேர்த்து வைக்கிறதுனால அந்த ஈரப்பதம் போகாமல் இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா அதுலேருந்து ஸ்மெல் வந்து வர ஆரம்பிக்குது. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா கிச்சனில் நிறைய பேர் வீட்டில் வந்து ஸ்மெல் வர ஆரம்பிக்கிறது காரணம் இதுதான். இப்போ பார்த்திங்கன்னா சிங்க்கை வந்து நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. கேஸ் ஸ்டவ்வை நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. அதோட ஸ்டாண்டெல்லாம் பாருங்கள், இந்த மாதிரி தண்ணி வடிகிறதுக்காக வந்து ஓரமாக வந்து வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா கவுண்டர் டாப்பையும் வந்து நல்லா க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் வந்து எடுத்து வச்சுட்டேன். நீங்கள் நைட்டுக்கு வந்து பெருசாக ஒன்றும் நம்ம பண்ணல அப்படிங்கிறப்போ எனக்கு கவுண்டர் டாப் வந்து நல்லா க்ளீனாக தான் இருக்குது. அதில் வந்து எந்த ஒரு அழுக்கும் இல்லை. நம்ம காயோ வெஜிடபிள்ஸோ எதுவுமே வந்து நமக்கு வந்து கட் பண்ணலன்றனால கொஞ்சம் நீட்டாக தான் வந்து இருக்குது. கையோடு பார்த்தீங்கன்னா கிச்சன் பண்ணுறப்ப எடுத்து வச்சுருக்க அந்த கழிவுகளையும் கீழே போட்டுட்டு அந்த பாக்ஸையும் க்ளீன் பண்ணி வச்சிட்டோன்னா சிங்க்கு கிச்சன்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒகன் குட்டிக்கு வந்து பால் ஆற்றணும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பாலை வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம சூடு பண்ணிக்கலாம். பால் வந்து சூடாகட்டும். அதோட கேப்பில் பார்த்தீங்கன்னா நான் வந்து கேப்பை இட்லிக்கு வந்து நான் ஊற வச்சுக்கிறேன். இப்போ நைட் ஊற வச்சிட்டோன்னா காலையில் எழுந்திரிச்சு அரைச்சிட்டோன்னா நம்ம மறுநாள் நைட்டுக்கு வந்து இட்லியோ தோசையோ வந்து ஊற்றிக்கலாம். இப்போது அந்த கேப்பை இட்லி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு வந்து இட்லி அரிசி, 1 கப் அளவுக்கு வந்து உளுந்து, 1 கப் அளவுக்கு வந்து கேப்பை, முழு கேப்பை நீங்கள் கடையில் சூப்பர் மார்க்கெட்லாம் கிடைக்கும். இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. இது கூட கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கோங்க. நீங்கள் வந்து டெய்லி அரிசி இட்லி, அரிசி பூரி இந்த மாதிரி கொடுக்குறத விட இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் அப்பப்போ கேப்பை கம்புன்னு இடையில சேர்த்துட்டிங்கன்னா ஏதோ ஒரு அரை தோசை சாப்பிட்டா கூட போதும். ஸோ அதுக்காக தான். இப்போ ஃபஸ்ட் நல்லா தண்ணி ஊற்றி ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேவையான தண்ணி ஊற்றி நல்லா வந்து ஊற வச்சுக்கோங்க. இது வந்து நல்லா ஊறட்டும். நம்ம காலையில் வந்து அதை எடுத்து அரைச்சிக்கலாம். இப்போ பால் பார்த்திங்கன்னா சூடாயிடுச்சு. சோகன் குட்டிக்கு பால் ஆற்றி கொடுத்துடலாம்.
நைட் டைம் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து நானும் என் ஹஸ்பண்ட் அதிகமாக வந்து சாப்பிட மாட்டோம். எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் பாலோடே தூங்கிடுவோம். ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து தொப்பை போடுதுன்னு ஃபீல் பண்ணி அவங்க வந்து சாப்பிட மாட்டாங்க. நான் பார்த்திங்கன்னா நானும் தொப்பை போடுதுன்னு சொல்லி ஃபீல் பண்ணி நானும் சாப்பிட மாட்டேன். தொப்பைக்காக இல்லை, எனக்கு வந்து டெலிவரிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா வயிறு வந்து நல்லா பெருசாகிடுச்சு. அதை கொஞ்சம் அந்த டைமில் கொஞ்சம் எக்ஸசைஸ் இதெல்லாம் பண்ணி நான் வந்து ஓரளவுக்கு குறைச்சி கம்மி பண்ணி வச்சுருந்தேன். இப்போ திடீர்னு பார்த்திங்கன்னா மறுபடியும் கொஞ்சம் என்னை கேர் பண்ணிக்காமல் இருந்ததுனால மறுபடியும் பார்த்திங்கன்னா தொப்பை இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து நைட் டைம் வந்து சாப்பாடை வந்து அவாய்ட் பண்ணிடுவோம். அதே மாதிரி நான் காலையிலையுமே பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து எல்லா நாளும் காலையில் வந்து சாப்பிட மாட்டேன். தோணுச்சுன்னா சாப்பிடுவேன், இல்லைன்னா அப்படியே வந்து வயிறை வந்து எம்டியாக போட்டுருவேன். ஆனால் முக்கியமாக பார்த்திங்கன்னா மத்தியானம் கண்டிப்பாக நான் வந்து சாப்பிட்ருவேன். ஏன்னா அதுக்காக 3 டைம்ஸும் சாப்பிடாமலாம் கண்டிப்பாக என்னால் இருக்க முடியாது. ஏதாவது ஒரு டைம் வந்து கொஞ்சம் நல்லா சாப்பிட்டுட்டு மற்ற 2 டைம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக வந்து சாப்பிட்டுக்குவோம், அவ்வளோதான். இப்போ உனக்கு பால் ஆற்றி எடுத்து வச்சிடலாம். எங்கள் பாப்பா உகன்லாம் பார்த்தீங்கன்னா ஹார்லிக்ஸ் பூஸ்டெல்லாம் கையிலையோ இல்லைன்னா ஒரு பிளேட்லேயோ போட்டு கொடுக்க சொல்லுவாங்க. போட்டு ஒரு ஸ்பூன் போட்டு கொடுக்க சொல்லுவாங்க. அவங்களோட ஸ்நாக்கே பார்த்தீங்கன்னா சில நேரம் இந்த மாதிரி பூஸ்ட்டு ஹார்லிக்ஸை ஒரு பாத்திரத்தில் போட்டு ஸ்பூனை வச்சு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இந்த பால் பார்த்திங்கன்னா காலையில் வாங்கின பால் வந்து கொஞ்சம் இருந்தது. ஸோ அதை வந்து அடுப்பில் வந்து சூடு பண்ணிட்டேன். இண்டக்ஷன் ஸ்டவ்வில் வச்சுருந்த பால் பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்து வாங்கினது. ஸோ இந்த பால் இருக்குன்றதுனால அதை வந்து ஹீட் ஆனதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணி மூடி வச்சுட்டேன். இப்போ இந்த பாலை தான் தம்பிக்கு வந்து ஆற்றி கொடுத்துட்ருக்கேன். எல்லா நாளுமே அவன் வந்து பால் கேட்க மாட்டான். ஒரு நாள் கேட்குறான்னு நினச்சி நம்ம மறுநாள் ஆற்றினா அன்றைக்கி வேணான்னு சொல்லிடுவான். அதாவது நல்லா சாப்பிடாத அன்றைக்கி வந்து கண்டிப்பாக வந்து பால் வந்து கேட்பான். இப்போ பார்த்தீங்கன்னா 2 பேருக்குமே வந்து சளி பிடிச்சிருக்கு. ஸோ நைட்டு வந்து பால் குடித்தாங்கன்னா விளையாடுறப்போ வந்து இருமல் வரமாட்டேங்குது. ஆனால் கரெக்டாக தூங்க போகிறப்ப பெட்டுக்கு போனதுக்கப்புறம் படுத்துட்டாங்கன்னா ஒரே இரும்புறாங்க, இரும்பி வாமிட் பண்ணிடுறாங்க. அதனால் நான் வந்து நைட் வந்து அதிகமாக வந்து பால் வந்து கொடுக்குறதில்ல. பட் சில நேரம் ஒழுங்காக சாப்பிடல அப்படின்னு அது நமக்கே தெரியும் இல்லையா, அன்னைக்கு மட்டும் பால் ஆற்றி நான் கொடுத்துக்குவேன். இப்போது நான் வந்து 2 கிளாஸ் வந்து எடுத்துருக்கேன். அந்த ஒரு கிளாஸில் பார்த்திங்கன்னா பாதாம் பிசின் இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு துண்டு போட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்க போகிறேன். இது வந்து எனக்காக நான் காலையில் எழுந்திரிச்சி நான் வந்து இந்த தொப்பை குறையிறதுக்காக வந்து ஒரு ட்ரிங்க் வந்து குடிக்கிறேன். அது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கட்டுங்கிறதுக்காக வந்து கொஞ்சம் பாதாம் பிசினும் அந்த சப்ஜா சீட்ஸையும் ஊற வச்சு நான் வந்து சேர்த்து எடுத்துக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி என்னோடய பாடி பார்த்திங்கன்னா ஓவர் ஹீட்டு, அதனால் எனக்கு அடிக்கடி பார்த்திங்கன்னா ஸ்டொமக் பெயின் வரும், இடுப்பு வலி வந்து வரும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து இந்த சப்ஜா சீட்ஸ்லாம் சாப்பிடும்போது கொஞ்சம் உடம்பு வந்து குளிர்ச்சி ஆகும்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நைட்டே தூங்குறதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வந்து சப்ஜா சீட்ஸும் ஒரே ஒரு துண்டு மட்டும் பாதாம் பிசினையும் போட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சிருவேன். அப்புறம் காலையில் எழுந்திரிச்சு நான் வந்து அந்த தொப்பை குறைக்கிறதுக்கான ட்ரிங்க் பண்ணுவேன் இல்லையா, அது கூட சேர்த்து வந்து குடிச்சிருவேன். எனக்கு வந்து அந்த ட்ரிங்க் குடித்து ஒரு ரிசல்ட் கிடச்சது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஃபேஸில் நம்ம அப்ளை பண்ணியிருந்த மாஸ்க் வந்து ஊறிடுச்சு. அதை லைட்டாக வந்து தண்ணி தொட்டு நல்லா லைட்டாக மசாஜ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து கேமரா குவாலிட்டி வந்து என்னோடய வீடியோவில் வந்து நல்லா இருக்காது. அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்னோடய ஸ்கின்னில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்றதை என்னால் வந்து கிளியராக வந்து காட்ட முடியல. அதுவும் பார்த்திங்கன்னா நைட் டைம் எடுத்தேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து வீடியோ வந்து கிளாரிட்டி வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, அது எனக்கே தெரியுது. நீங்கள் வந்து இந்த பேக் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக நிஜமாக நீங்கள் பார்க்குறப்போ ஒரு நல்ல ரிசல்ட் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். சடனாகவே பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வந்து நல்லா க்ளோனஸ் வந்து தெரியும் இந்த பேக்குக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னியோட விளாக் வந்து இவ்வளோ தான் முடிஞ்சிருச்சு. என்னோடய நைட் டைம் ரொட்டீன் வந்து இதுதான். டெய்லி ஏதாவது ஒரு பேக் போடுவேன். மற்ற இந்த மாதிரி கிச்சன் க்ளீனிங் வந்து இருக்கும். நம்ம ஈஸியாக எல்லா வேலையுமே கொஞ்சம் ஈஸியாக எடுத்துட்டோன்னா எல்லா வேலையுமே ஈஸி தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்மளையும் நம்ம இருக்கிற இடத்தையும் சுத்தமாக வச்சு நம்மளோட லைஃப்பை வந்து ஹாப்பியாக வந்து அமைச்சிக்கலாம். ஓகே, பாய், குட் நைட், டேக் கேர்.